வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படமா வெளிவந்து இருக்கிற மிராய் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அசோகர் கலிங்க போரோட முடிவுல தன்னால ஏற்பட்ட அழிவுகளை நினைச்சு வருந்தி தனக்குள்ள இருக்கிற சக்திகளை 9 புத்தகங்களுக்கு மாத்துறாரு. அந்த 9 புத்தகங்களை பாதுகாக்கிற பொறுப்பை 9 பேருக்கு கொடுக்குறாரு. அந்த 9 பேருக்கிட்ட இந்த புத்தகத்தோட சக்தியை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர புத்தகங்களை எப்படியாச்சும் அடைஞ்சி உலகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு புத்தகங்களை வில்லன் தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோவோட அம்மா பத்திய விவரங்களை அவர்கிட்ட சொல்லி வில்லனை எதுக்குற மிராய் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தேட சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி மிராய் ஆயுதத்தை தேடுறாரு, வில்லனை எப்படி எதுக்குறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல லீடா தேஜா சாஜா, மஞ்சு மனோஜ், ரித்திகா நாயக், ஜெகபதி பாபு, ஜெயராம், ஸ்ரேயா இவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா குறை சொல்ல முடியாத ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸையே திரையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு மன திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள், ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட காட்சிகள், புராணம் சம்பந்தப்பட்ட காட்சிகள், எமோஷன் காட்சிகள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்டு திரைக்கதையை டைரக்டர் நல்லாவே கையாண்டு இருக்கிறாரு. இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகளை பார்க்கும்போது இந்த படம் ஒரு பிரம்மாண்ட படம் அப்படிங்கறத உங்களால ஏத்துக்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் படத்தை நல்லாவே தாங்கி நின்றுக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, படத்தோட இடைவெளியில ஹீரோ மிராய் ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருடனை எதிர்ப்பாரு. அப்ப வர காட்சிகளாகட்டும், செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரெயினை நிறுத்துவாரு. அப்ப வர காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ஆனது தரமாவே இருக்குது. படத்துல ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையே நடக்கிற சண்டை காட்சிகளாகட்டும், வில்லனோட இன்ட்ரோ சண்டை காட்சியாகட்டும், இந்த மாதிரியான சண்டை காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துக்கு டைரக்டர் தான் சினிமோட்டோகிராஃபராகவும் இருக்கிறாரு. படத்துல ஹீரோவை தேடி ஒவ்வொரு ஊரா போவாங்க. அந்த ஒவ்வொரு லொகேஷன்ஸையுமே இவங்க சினிமோட்டோகிராஃபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், போர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கவர் பண்ண விதங்களாகட்டும், ஆக்ஷன் சண்டை காட்சிகளை கவர் பண்ண விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமோட்டோகிராஃபிக்கானது தனியாவே நிக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல வில்லன் ஏன் கெட்டவனா மாறினாரு அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பிளாஷ்பேக் காட்சி ஒண்ணு படத்துல வரும். அந்த பிளாஷ்பேக் காட்சி வலுவாவே இல்ல. அதை இன்னுமே இவங்க கொஞ்சம் பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீம் ஒருத்தங்க படத்துல வருவாங்க. அவங்க வர காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம திரைக்கதை சில இடங்கள்ல அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துலதான் மூவ் ஆகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல அடல்ட் கண்டென்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமா நீங்க ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.